ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பட்டனை ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பைக்கப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் ஊரில் கஜ்ரான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் 1/4 கிலோ மைதா மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். 200 கிராம் சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணி மைதா கூடவே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன். பேக்கிங் சோடா இல்லாதவங்க நம்ம ஆப்ப சோடா கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒன்று சேர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்றான். அதுக்கப்புறம் ஒரு 25 கிராம் அன்சால்ட்டட் பட்டரை வந்து நான் மெல்ட் பண்ணி அது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் ஆட் பண்ணி எல்லாமே ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சர்க்கரை பவுடராக போட்டிருக்கனால லைட்டாக தண்ணி பட்ட உடனே மெல்ட் ஆகும். அதனால் நம்ம வந்து அதிகமாக தண்ணி எடுத்த உடனே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், மாவு எந்த பதத்துக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக கட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பரத்தி கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போடும்போது நமக்கு நல்லா வரும். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சிங்கன்னா பசங்க ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ லைட்டாக மைதா மாவு நம்ம மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அதனால தான் நான் லைட்டாக மைதா மாவு போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுருக்கீங்களா? உங்கள் ஊரில் இதோட பேர் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் கையில் வந்த ஷேப்பை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுட்டேன். எப்போயுமே நான் சதுரமாக தான் போடுவேன். இன்றைக்கி ரெட் ஆங்கிள் அப்படி இப்படின்னு நிறைய கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த அளவு கொஞ்சம் தின்னாக எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து தின்னாக இருந்துச்சுன்னா அவ்வளோவா சாப்பிட மாட்றாங்க. அதனால் நான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் பரத்திக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ, தின்னாக வேணும்னா தின்னா, இல்லை கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும்னா ஃப்ளாட்டாக கூட நீங்கள் மாவை வந்து பரத்தி எடுத்துக்கோங்க. இப்போ 1 பை 1 நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது கேஸ் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். மீடியமில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி ஒன் சைடு திரும்ப வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், அடுத்த சைடு திருப்பி போட்டு ஓரளவு நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு. இது இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். இதுக்கு மேலே இன்னும் நம்ம வந்து கலர் மாறணும்னு நினச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு ரஃப் ஆகிடும், கடுக்குன்னு ஆகிடும் சாப்பிடும்போது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுக்கிறது கரெக்டான இது. இந்த சூட்லேயே நமக்கு இன்னுமே வந்து பாதி வெந்து வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.